வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், சூரியன் டைம். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் சூரியன் டைம் பார்க்கணும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து சூரியன் டைமை ஃபாலோ பண்ணிட்டே இருங்க. மறக்காம பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் போட போகிற புது புது வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் கிடைச்சிட்டே இருக்கும். இப்போ எதை குறித்து பார்க்க போகிறோன்னா, ஒரு சந்தோஷமான செய்தி. பிஎம்ஓ ஆஃபீஸ்லேருந்து மறுபடியும் ரெஸ்பான்ஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த டைம் சமச்சீரை பற்றி மெயில் பண்ணியிருந்தாங்க. அது 11 லாங்குவேஜஸில் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி அதிகாரப்பூர்வமாக அஃபிஷியலாக வந்து பிஎம்ஓ ஆஃபீஸ்லேருந்து மெயில் பண்ணியிருக்காங்க. சந்தோஷ மகிழ்ச்சி. உங்களுக்கு 50 கடிதங்கள் கொடுத்துருக்கேன். அடுத்த வாரம் வந்து பாரத பிரதமருக்கு 3 கடிதங்கள் அடுத்த டைம் கிடைக்கும்போது எழுதி கொடுக்குறேன். என்ன 3 கடிதங்கள் சொல்லிட்டு இப்போயே அப்டேட் கொடுத்துட்றேன். முதல்ல பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு கான்ஸ்டியூன்சினா எம்பி கான்ஸ்டியூன்சி இல்லை, எம்எல்ஏ கான்ஸ்டியூன்சி. அதில் வந்து ஒவ்வொரு எம்எல்ஏ கான்ஸ்டியூன்சிலையும் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட லைப்ரரி இருக்கிறத வந்து உறுதி செய்யணும். சென்ட்ரல் லைப்ரரி இருந்தால் வந்து அது சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம், காம்படிட்டிவ் எக்ஸாம் படிக்கிறதுக்கு வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். அதனால் வந்துட்டு ஒவ்வொரு எம்எல்ஏ கான்ஸ்டியூன்சிலையும் வந்துட்டு ஒரு சென்ட்ரல் லைப்ரரி இருக்கிறத வந்து மத்திய அரசு உறுதி செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒரு கோரிக்கை. 2வது கோரிக்கை கடிதம் பார்த்தீங்கன்னா, இப்போ வாலிபாலில் பேஸ்கெட் பால்லாம் விளையாட பார்த்துருப்பீங்க. பேஸ்கெட் பாலில் வந்து பார்த்தீங்கன்னா, உயரமாக இருக்கிறவங்க தான் விளையாடுவாங்க. அதில் வந்து புதிய நடைமுறை கொண்டு வரத்துக்கு வந்து அறிவிப்பு வெளியிடணும். அதுக்கு வந்து ஒலிம்பிக்லாம் சேர்த்தணும் அப்படின்னு சொல்லி கோரிக்கைன்னா, பேஸ்கெட் பால் சம்மந்தமாக என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பேஸ்கெட் பால் வந்து உயரமாக இருக்கிறவங்க மட்டும் தான் விளையாடுறாங்க. அதை வந்து குள்ளமாக இருக்கிறவங்க வந்து விளையாடுறதுக்கு வந்து தனி பேஸ்கெட் பால் கொண்டு வரணும். ஏன்னா மாற்றுத்திறனாளிகளே டைம் விளையாட்டில் ஊக்குவிச்சு அவங்களுக்கு எல்லாம் நிறையா கோல்ட்ஸ் அண்ட் மெடல்ஸ் எல்லாம் வாங்கி கொடுக்குறாங்க. அதில் அவங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் கோட்டாலாம் கொடுக்குறாங்க. அதே போல் வந்து குள்ளமாக இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு பேஸ்கெட் பால் விளையாடுறதுக்கு வந்து வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்கணும். அதுக்கான ப்ளே கிரவுண்டு, அதுக்கான கொஞ்சம் அவங்க ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி வந்து பேஸ்கெட் பால் அந்த கோல் போடுறத வந்து ரெடி பண்ணி கொடுத்து, பேஸ்கெட் பால் வந்து குள்ளமாக இருக்கிறவங்களே விளையாடுறதுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி அந்த கோரிக்கை கொடுக்குறேன். அது 2வது கோரிக்கை. 3வது கோரிக்கை கடிதம் பார்த்தீங்கன்னா, இப்போ தமிழகத்தில் பிரதான கோரிக்கையாக இருக்கிறது வந்து என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஜல்லிக்கட்டில் வந்து குள்ளமாக இருக்கிற மாடுங்களை வந்து ஜல்லிக்கட்டுக்கு அனுமதிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா கண்டுவிடும் திருவிழாலாம் நடத்துகிறாங்க. அதெல்லாம் பார்த்துருப்பீங்க. ஆனால் வந்து ஜல்லிக்கட்டில் வந்துட்டு குள்ளமாக இருக்கிற மாடுகளை எருதுகளை வந்து விட்டு ஜல்லிக்கட்டு நடத்துறத வந்து நடைமுறைக்கு கொண்டு வராமலே இருக்காங்க. அதை வந்து ஃபோக்கஸ் பண்ணி வந்து தமிழகத்தில் ஜல்லிக்கட்டு வந்து குள்ளமாக இருக்கிற எருதுகளை கூட, காளைகளை கூட விட்டு ஜல்லிக்கட்டு நடத்திக்கலாம். அதுக்குன்னு தனியாக கூட ஜல்லிக்கட்டு நடத்திக்கலாம் அப்படின்ற ஒரு அறிவிப்பு வெளியிடணும்னு சொல்லிட்டு இந்த 3 கோரிக்கை கடிதங்கள் வந்து அடுத்த வாரம் பாரத பிரதமருக்கு அனுப்ப போகிறேன். அடுத்த டைம் கிடைக்கும்போது அனுப்பிச்சிருவேன். இந்த அப்டேட்டை வந்து நம்ம சேனல் வியூவர்ஸ் வெளிப்படுத்துறதுக்காக வீடியோ போட்டோம். இது போன்ற அப்டேட் மற்றும் விழிப்புணர்வு தகவலுக்கு தொடர்ந்து சூரியன் டைமை ஃபாலோ பண்ணிட்டே இருங்க. சூரியகுமார், சூரியன் டைம். தேங்க்யூ.